இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு இந்த சாப்டரில் சொல்லித்தர போகிறேன்னா, அதாவது இந்த வீடியோவில் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டு மூவிங்கில் போகுது பார்த்தீங்களா, அது போல் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சர்ச்மேன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்கள், டீப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஸ்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிப்பு அப்படி போட்டுக்கோங்க, சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கைஸ் எல்லாம் நிறையவே வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கையை பாருங்கள், இது போல் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூவை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அகைன் டிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பிளாங்கை நம்ம எவ்வளோ வேணால் இழுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஐபி டச் பண்ணி உள்ளே போங்க. வீடியோ எடுக்கிற ஸ்க்ரீனை காமிக்கிறேன், இப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இப்படி தான் ஒரிஜினலாக என்னுடைய வீடு இப்படி தான் இருக்கும். என்னுடைய பேக் ஸ்க்ரீனும் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் நான் செவத்துக்கு மேலே போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரேமை நம்ம வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குரோப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நான் இப்படி தள்ளிட்டு குரோப் கொடுத்துட்டு, இது புதிய யூடியூபருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு, சரிங்களா? கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன், சரிங்களா? இப்படி தள்ளிக்கிட்டு நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இருக்கா? இப்போ பாருங்கள் ஓரளவு அழகாயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய வீடியோ எடிட்டிங்க்கு வேறு லெவலில் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட சின்ன வீடோ இல்லை சின்ன திரையோ சின்னதாக சவுறு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன். இங்கே பாருங்கள் மோடி நாட் ஒன்று இருக்கா, இதை டச் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்துக்கிட்டு கான்ட்ராஸ்ட் இதை கொடுத்துக்கிட்டு நான் இப்படி தள்ளிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய எடிட்டிங் ஃபில்டர், சரிங்களா? நான் ரெகுலராக இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த இடத்துல நிறையவே இருக்குது, நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இதை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லையே இமேஜ் சர்ச் பண்ணுற ஆப்பில் சில இமேஜஸை ஜிப் ஃபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணோம், அதை உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். பிஐபி டச் பண்ணி அந்த ஜிப் ஃபைலில் நான் டச் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே போல் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இழுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஜிப் ஃபைலில் இழுத்து வைக்க முடியாது, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கொஞ்சம் தள்ளி டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நான் இன்னொரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே கொண்டுட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் நான் உள்ளே கொண்டுட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸையும் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டேன். திரும்பவும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபோட்டோ வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபோட்டோ மேலே டச் பண்ணிக்கணும் கீழே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியோ இல்லை மற்றவங்களோட கண்டென்ட்டை எடுத்து போட்டாலும் பிரச்சனை வரும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய சேனலில் கூட காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணால் நிறைய சேனல் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். மானிட்டைசேஷன் கிடைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் கேட்டுட்டீங்க, சரிங்களா? இந்த வீடியோடைய கண்டினியூஸ் நாளைக்கு ஃபுல்லாக போடுறேன். இப்போ இது போல் தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்ம வேறு பேக்ரவுண்டு கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வேறு பேக்ரவுண்டு கொடுக்கும்போது இப்போ நீங்கள் பின்னாடி இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்கை, இதில் ஏதாவது வாட்டர் மார்க் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் சில வீடியோஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்.
கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரீதா வீட்டு சமையல், அதாவது பிரீதா விலாக். ஸோ இந்த சேனலில் நிறைய நம்ம பெண்களுக்கான டிப்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் கற்றுக்கலாம். நானும் இந்த சேனலை அடிக்கடி பார்ப்பேன், ஏன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்களும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கம்ஃபர்ட் டப்பாவை வச்சு மணி சேவிங் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பிரீதா லைஃப் ஸ்டைல் விலாக் இதில் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்கள் சேனலையும் நான் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ கீழே ஒவ்வொருத்தராக நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்தே முன்னேறுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நினச்சா என்னுடைய முதல் 4 வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி, வணக்கம்.